வணக்கம் நண்பர்களே. ஓட்டுநர் நண்பர்களுக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கும் எனது வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் போக்குவரத்து கல்வி. சரிங்களா? போக்குவரத்து கல்வியிலேருந்து இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். சரி, சாலைகள் டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். முதல் கேள்வி, சாலைகள் டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். ஆன்சர், நகர்ப்புற சாலைகள், ஊரக சாலைகள். ஓகேங்களா? சாலைகள் டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். ஆன்சர், நகர்ப்புற சாலைகள், ஊரக சாலைகள். சரி, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். சாலையின் முக்கிய அளவுகள் டேஸ் டேஸ் ஆகியவைகளாகும். சாலையின் முக்கிய அளவுகள் டேஸ் டேஸ் ஆகியவைகள் ஆகும். இதுக்கு விடை பாவிய பாதை, புயங்கள். சரிங்களா? பாவிய பாதை, புயங்கள். சரி, இப்போ மூணாவது கொஸ்டின். சாலையின் சில பாகங்கள் டேஷ் 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 ஆகியவைகள் ஆகும். அதாவது சாலையில் உள்ள பாகங்களை கேட்டிருக்காங்க. டேஷ் ஆகியவைகள் ஆகும்னு. இது நிறைய ஆன்சர் இருக்கு, அது நிறைய டான்ஸ் வருது. சரிண்ணா? சாலையின் சில பாகங்கள் டேஷ் ஆகியவை ஆகும். இதுக்கு ஆன்சர் புயங்கள், கெர்ப், நடைபாதை, கேம்பர், வேகத்தடை, காப்புச்சுவர், காப்பு கற்கள். ஓகேங்களா? ஆன்சர் புயங்கள், கேம்பர், நடைபாதை, கெர்ப், வேகைத்தடை, காப்புச்சுவர், காப்பு கற்கள். இது ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ நாலாவது கொஸ்டின் பார்ப்போம். நடைபாதைக்கும் வாகனம் செல்லும் பாதைக்கும் நடுவில் பாதசாரிகளின் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டுள்ள டேஷ் ஆகும். நடைபாதைக்கும் வாகனம் செல்லும் பாதைக்கும் நடுவில் பாதசாரிகளின் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது டேஷ் ஆகும். காப்புச்சுவர். ஆன்சர் காப்புச்சுவர். சரி, இப்போ அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் சாலை டேஷ் ஆகும். மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் சாலை டேஷ் ஆகும். ஆர்டீரியல் சாலை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நம்ம ஆறாவது கொஸ்டின். சாலையின் மையத்தில் நீளவாட்டில் தொடர்ச்சியாக அல்லது விட்டு விட்டு கோடுகள் வரையப்பட்டிருந்தால் அது டேஷ் ஆகும். சாலையின் மையத்தில் நீளவாட்டில் தொடர்ச்சியாக அல்லது விட்டு விட்டு கோடுகள் வரையப்பட்டிருந்தால் அது டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் இரண்டு தடச்சாலைகள். ஓகேங்களா? ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம். சாலை சந்திப்புகளில் பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக நிறுத்த வரையப்பட்டிருக்கும் கோடுகள் டேஸ் ஆகும். சாலை சந்திப்புகளில் பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக நிறுத்த வரையப்பட்டிருக்கும் கோடுகள் டேஸ் ஆகும். வாகனம் நிறுத்தம் கோடு. இதோட ஆன்சர் வாகனம் நிறுத்தம் கோடு. ஓகே, எட்டாவது கொஸ்டின் பார்ப்போம். சாலைகளின் மையக்கோடு தொடர்ச்சியாக வரையப்பட்டு சாலையின் இடப்பகுதி 2 தடங்களாகவும் வலப்பகுதி 2 தடங்களாகவும் விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளை கோடுகளால் பிரிக்கப்பட்டிருந்தால் அது டேஷ் எனப்படும். 4 தடச்சாலை. ஆன்சர் 4 தடச்சாலை. சரி, இப்போ 9வது கொஸ்டின் பார்ப்போம். சாலை சந்திப்புகளிலும் சில இடங்களில் நேராக செல்லும் சாலைகளிலும் சாலைக்கு குறுக்குவாட்டில் வெள்ளை நிறத்தில் விட்டு விட்டு வரையப்பட்டிருக்கும் கோடுகள் டேஷ். இதுக்கு ஆன்சர் பாதசாரிகள் கடக்கும் கோடு. சாலை சந்திப்புகளிலும் சில இடங்களில் நேராக செல்லும் சாலைகளிலும் சாலைக்கு குறுக்குவாட்டில் வெள்ளை நிறத்தில் விட்டு விட்டு வரையப்பட்டிருக்கும் கோடுகள் டேஷ். பாதசாரிகள் கடக்கும் கோடுகள். சரி, இப்போ 10வது கொஸ்டின் பார்ப்போம். சாலை சந்திப்புகளை கடக்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை டேஷ் வேண்டும்.
இது நமக்கே தெரியும். வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். சரி, இப்போ 11வது கொஸ்டின். டி சந்திப்புகளில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் டேஷ். டி சந்திப்புகளில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் டேஷ். இதோட ஆன்சர் இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் n இன்ட்டு n-1. இதுக்கு n அப்படிங்கிறது எத்தனை சந்திப்புகள். இப்போ டி சந்திப்புனா 3, ஒய் சந்திப்பும் 3 தான். அதே மாதிரி 5 சந்திப்பு இருக்கு, 8 சந்திப்பு இருக்கு, 6 சந்திப்பு இருக்கு, 5 சந்திப்பு இருக்கும். இப்போ 5 சந்திப்புன்னு பார்த்தீங்கன்னா n 5. இங்கே டி சந்திப்பு கேட்குறாங்க. டிங்கிறது 3. அதனால n இன்ட்டு n-1னா டி என்னன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிராக்கெட்டில் n, அதாவது இந்த டி 3 இருக்குது பார்த்தீங்களா, 3 1 மைனஸ் பண்ணால் 2 வரும். அந்த 2 விட 3 பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் தான் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்னு அர்த்தம். ஓகேங்களா? n இன்ட்டு n-1. இதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி கூட பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ 12வது கொஸ்டின் போவோம். சந்திப்புகளை கடக்கும் பொழுது டேஷ் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். MSM மற்றும் PSL. ஓகேங்களா? சந்திப்புகளை கடக்கும் பொழுது டேஷ் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். விடை MSM மற்றும் PSL. சரி, இதில் MSM அப்படின்னா என்ன, PSL அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். MS அதுக்கு ரெண்டுக்கும் விளக்கம். எம்னா பின்பார்க்கும் கண்ணாடியால் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எஸ் ஹேண்ட் சிக்னல் அல்லது விளக்கு லைட்டில் சிக்னல் காட்டணும். அதுக்கப்புறம் வண்டியை நகர்த்துறது, திருப்புறது, நிறுத்துறது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு சைடுக்கு மிரர் பின்னாடி வர வண்டியை பார்க்கணும், கண்ணாடியை பார்க்கணும், பின்பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கணும், சிக்னல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத முடிவெடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் MSM. ஓகே. PSL அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஒரு பாதையை ஃபஸ்ட்டு கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி நம்ம ஒரு வண்டி தனக்கு தேவையான வாகனம் அப்படி மாறும் பொழுது, அதாவது ஓட்டுநர் தான் செல்லக்கூடிய பாதையை ஃபஸ்ட்டு நிலைப்படுத்தணும். அப்படி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா அதோட வேகத்தை தேர்ந்தெடுக்கணும். ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல் வலதுபுறம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் இடதுபுறம் பார்க்கணும், அதுக்கப்புறம் வலதுபுறம் பார்த்து தேவைக்கேற்ற போல் வாகனத்தை பாதுகாப்பாக செலுத்துவதற்கான சாலையை பார்த்தல். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எந்த வழியில் எந்த பாதையில் போகணும்னு முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பீடில் போகணும்னு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வலது பக்கம் பார்த்துட்டு இடது பக்கம் பார்த்து மறுபடியும் வலது பக்கம் பார்த்து நம்ம போகிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு நம்ம போகணும். அதுதான் PSL. ஓகே, இதோட விளக்கம் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். சரி, கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக டேஷ் போன்றவை கட்டப்பட்டிருக்கும். இதோட ஆன்சர் ரவுண்டானா மற்றும் தீவு. ஓகேங்களா? ஓகே, 14வது கொஸ்டின் போயிடுவோம். கட்டுப்படுத்தப்பட்ட சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசலுக்கேற்ப டேஷ் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசலுக்கேற்ப டேஷ் டேஷ் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் போக்குவரத்து சிக்னல்கள், விளக்கு சிக்னல்கள், போலீஸ் சிக்னல்கள், மேம்பாலங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 15வது கொஸ்டின் போகலாம். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 டேஷ் பிரிவுகள் உள்ளன. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 டேஷ் பிரிவுகள் உள்ளன. இதுக்கு ஆன்சர் 217 பிரிவுகள் உள்ளன. பழைய மத்திய மோட்டார் வாகன சட்டம் டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது. 16வது கொஸ்டின். பழைய மத்திய மோட்டார் வாகன சட்டம் டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது.
ஆன்சர் 1939. சரிங்களா? இப்போ 17வது கேள்வி பார்ப்போம். மோட்டார் வாகனங்களை கட்டுமானம் செய்தாலும் தளவாடம் மோட்டார் வாகனங்களை கட்டுமானம் செய்தாலும் தளவாடமும் அவற்றை பராமரித்து வருவதாலும் டேஸ் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7வது அத்தியாயம். ஓகேங்களா? இதோட ஆன்சர் மத்திய மோட்டார் வாகனம். 18வது கொஸ்டின். மத்திய மோட்டார் வாகன விதி டேஸ் ஆண்டு இயற்றப்பட்டது. 1989. சரி, நம்ம இப்போ 19வது கொஸ்டின் போவோம். மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 2வது அத்தியாயத்தின்படி வாகனம் ஓட்டுதல் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் டேஸ் விதியில் தரப்பட்டுள்ளது. மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 2வது அத்தியாயத்தின்படி வாகனம் ஓட்டுதல் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் டேஸ் விதியில் தரப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் 3லிருந்து 32 வரை 30 விதி. இது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ 20வது கொஸ்டின் போவோம். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 2வது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் டேஸ் காலத்திற்கும் செல்லுபடியாகும். போக்குவரத்து வாகன ஓட்டுநர் உரிமம் ஒவ்வொரு டேஸ் வருடங்களுக்கு புதுப்பிக்க வேண்டும். பயிற்சி உரிமம் 6 மாதம், ஓட்டுநர் உரிமம் 3 வருடம். ஓகேங்களா? இப்போ 21வது கொஸ்டின் பார்ப்போம். மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 2வது அத்தியாயத்தின்படி உரிமம் பெறுவதற்கு பலவித கட்டண விகிதங்கள் டேஸ் விதியில் தரப்பட்டுள்ளது. இதோட ஆன்சர் விதி 32. மோட்டார் வாகன சட்டம் 1988 2வது அத்தியாயத்தின்படி போக்குவரத்து வாகனங்களை ஓட்ட டேஸ் வயது நிரம்பியிருக்க வேண்டும். 20 வயது நிரம்பியிருக்க வேண்டும். சரி, இப்போ அடுத்து 23வது கொஸ்டின். சென்னை வடக்கு மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்ட எண் டேஷ் ஆகும். 5. ஓகேங்களா? டிஎன் காமன் தானே, அதனால வடக்கு சென்னைக்கு 5. திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்ட எண் டேஷ் ஆகும். 45. நாகர்கோவில் மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்ட எண் டேஷ் ஆகும். 74. ராஜஸ்தான் மாநிலத்திற்கு ஒதுக்கியுள்ள எழுத்து டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆர்ஜே. மத்திய பிரதேச மாநிலத்துக்கு ஒதுக்கியுள்ள எழுத்துக்கள் டேஷ் ஆகும். எம்பி. போக்குவரத்து வாகனத்துக்கான பதிவு அடையாளங்கள் என்ன? 28வது கொஸ்டின். போக்குவரத்து வாகனங்களுக்கான பதிவு அடையாளங்கள் என்ன? விடை மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் எண்ணும் எழுத்தும். ஓகேங்களா? சரி, இப்போ 29வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 405A என்பது டேஸ் குறித்து ஆகும். இதுக்கு ஆன்சர் கண்கூச்சம் ஏற்படும் விளக்குகளுக்கு தடை. 405A. சரிங்களா? தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டம் 405A என்பது கண்கூச்சம் ஏற்படுத்தும் விளக்குகளுக்கு தடை. ஓகே, இப்போ 30வது கொஸ்டின் போவோம். காவல் இல்லாத அல்லது காவலில் உள்ள இரும்பு பாதையை கடப்பது பிரிவு டேஸ் ஆகும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 131. ஓகேங்களா? காவல் இல்லாத அல்லது காவலில் உள்ள இரும்பு பாதையை கடப்பது பிரிவு டேஸ் ஆகும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 131. ஓகேங்களா? சரி, இப்போ 31வது கொஸ்டின். மோட்டார் வாகன சட்ட பிரிவு 123 டேஸ் குறித்து ஆகும். மோட்டார் வாகன சட்ட பிரிவு 123 டேஸ் குறித்து ஆகும். இதுக்கு ஆன்சர் படிக்கட்டு மற்றும் மேற்கூரை பக்கம் மற்றும் பேனட்டின் மீது அமர்ந்து பயணம் செய்வது. படிக்கட்டு மற்றும் கூரை மற்றும் பேனட்டின் மீது அமர்ந்து பயணம் செய்வது பிரிவு 123. ஓகேங்களா? சரி, 32வது கொஸ்டின். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 388 டேஸ் குறித்தது ஆகும். மலைச்சாலையில் பல்சக்கர கட்டுப்பாடு இல்லாமல் ஓட்ட வரையறை. இதுக்கு பதில் புரியுதுங்களா?
அதாவது நியூட்ரல்ல வண்டி ஓட்டக்கூடாது, கியர்ல தான் ஓட்டணுங்கிறது விதி 388. சரிங்களா? சரி, இப்போ 33வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் 1989 விதி 411 படி ஓட்டுநர் வாகனத்தை டேஸுக்கு இணங்க ஓட்ட வேண்டும். இதுக்கு ஆன்சர் போக்குவரத்து சின்னங்களுக்கு இணங்க ஓட்ட வேண்டும். போலீஸ் சிக்னல்களை மீறினால் அதற்குரிய அபராதம் டேஷ். பிரிவு 179(1) படி 500 ரூபாய். ஓகேங்களா? இப்போ 35வது கொஸ்டின் போவோம். ஓட்டுநர் தன் வாகனத்தை வேகத்தை குறைப்பதற்கு முன்னால் டேஷ் செய்ய வேண்டும். இதுக்கு ஆன்சர் வலது கையை நீட்டி உள்ளங்கை கீழ்ப்புறம் இருக்க கையை மேலும் கீழும் பல முறை அசைக்க வேண்டும். சரிங்களா? இப்போ 36வது கொஸ்டின். ஓட்டுநர் கனரக வாகனத்தை நிறுத்தும் பொழுது டேஷ் வேண்டும். இதுக்கு ஆன்சர் வலது கையை நீட்டி உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு சாய்வாக உயர்த்தி காட்ட வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விட்டு விட்டு மஞ்சள் விளக்கு எரிந்தால் சந்திப்பில் வாகனத்தின் டேஷ் வேண்டும். இதுக்கு ஆன்சர் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்க வேண்டும். சரி, இப்போ 38வது கொஸ்டின். பாதசாரிகள் கடக்கும் இடம் சாலை சந்திப்பை நெருங்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை டேஷ் வேண்டும், குறைக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 39வது கொஸ்டின் பார்ப்போம். ஓட்டுநர் தனக்கு எதிர்ப்புறமாக வரும் வாகனத்தை டேஷ் புறமாக கடந்து செல்ல விட வேண்டும். ஓட்டுநர் தனக்கு எதிர்ப்புறமாக வரும் வாகனத்தை டேஷ் புறமாக கடந்து செல்ல விட வேண்டும். வலது புறமாக. ஆன்சர் வலது புறமாக. ஓகேங்களா? இப்போ 40வது கொஸ்டின் பார்ப்போம். கட்டி இழுக்கும் வாகனத்தின் பின்பக்கத்திற்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கத்திற்கும் இடையே டேஷ் மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். கட்டி இழுக்கும் வாகனத்தின் பின்பக்கத்திற்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கத்திற்கும் இடையே டேஷ் மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். இதுக்கு ஆன்சர் 5 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். சரி, மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ள சாலைகளில் பிற வாகனத்தை முந்த முற்படும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் டேஷ் கடக்கக்கூடாது. மஞ்சள் கோடுகள் போட்டுள்ள சாலைகளில் பிற வாகனத்தை முந்த முற்படும் பொழுது எக்காரணம் கொண்டும் டேஷ் கடக்கக்கூடாது. இதுக்கு ஆன்சர் மஞ்சள் கோட்டை கடக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ 42வது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு வழிப்பாதையில் அனுமதிக்கப்பட்ட திசை அல்லாமல் மறு திசையில் வாகனத்தை டேஷ் கூடாது. ஒரு வழிப்பாதையில் அனுமதிக்கப்பட்ட திசை அல்லாமல் மறு திசையில் வாகனத்தை டேஷ் கூடாது. இதுக்கு ஆன்சர் பின்னால் செலுத்தக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 43வது கொஸ்டின் பார்ப்போம். நகர்ப்புற சாலையில் பேருந்தின் உச்ச வேக அளவு டேஷ் கிலோமீட்டர் ஆகும். நகர்ப்புற சாலையில் பேருந்தின் உச்ச வேக அளவு டேஷ் கிலோமீட்டர் ஆகும். விடை 50 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ 44வது கொஸ்டின் பார்க்கலாம். பயணிகள் செல்லும் நடுத்தர அல்லது கனரக வாகனத்தின் அதிகப்படியான வேகம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும். 65 கிலோமீட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ 45வது கொஸ்டின் பார்ப்போம். பொருட்களை ஏற்றிச் செல்லும் நடுத்தர அல்லது கனரக வாகனத்தின் அதிகப்படியான வேகம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும். பொருட்களை ஏற்றிச் செல்லும் நடுத்தர அல்லது கனரக வாகனத்தின் அதிகப்படியான வேகம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும். 65 கிலோமீட்டர். இதோட ஆன்சர். 46வது கொஸ்டின். பிரிவு 177 படி மோட்டார் வாகன சட்டத்தையும் விதிமுறைகளையும் முதலில் மீறி நடந்தால் அபராதம் டேஷ் ஆகும். அதுக்கு ஆன்சர் 100 ரூபாய். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணோம்னா 100 ரூபா. சரி, இப்போ 47வது கொஸ்டின். பிரிவு 186 படி மனநிலையும் உடல்நிலையும் ஓட்டுவதற்கு தகுதி இல்லாத நிலையில் ஓட்டினால் அபராதம் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் 200 ரூபாய். ஓகே, இப்போ 48வது கேள்வி.
பிரிவு 189 படி அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகனங்களுக்கிடையே பந்தயத்திற்கு ஓட்டினாலும் அல்லது வேக சோதனை செய்தாலும் சிறை தண்டனையின் கால அளவு டேஸ் ஆகும். இதற்கு ஆன்சர் 1 மாதம். 49வது கொஸ்டின். பிரிவு 190 படி குறைபாடுள்ள வாகனத்தை ஓட்டினாலும் ஓட்ட வைத்தாலும் அபராதம் டேஷ் ஆகும் 1000 ரூபாய். நேருக்கு நேர், அதாவது 50வது கொஸ்டின். நேருக்கு நேர் மோதலுக்கான காரணங்கள் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் அளவுக்கு மீறிய வேகம், அபரிவிதமான தன்னம்பிக்கை. சரிங்களா? ஓகே. 51வது கொஸ்டின். பக்கவாட்டில் மோதல் ஏற்படுவதற்கான காரணங்கள் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் சந்திப்பின் தன்மை உணராதல், போக்குவரத்தையும் பார்வை தூரத்தையும் அனுசரிக்காமல் வேகமாக நுழைதல். சரிங்களா? ஓகே. 52வது கொஸ்டின். உராய்வதனால் ஏற்படும் மோதலுக்கான காரணங்கள் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் எதிர் வாகனத்திற்கு வழிவிடாமல் நெருக்கமாக கடந்து செல்லுதல். ஓகேங்களா? சரி. 53 கொஸ்டின் நம்பர். தனி வாகன விபத்துக்கான காரணங்கள். தனி வாகன விபத்துக்கான காரணங்கள் டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஓட்டுநரின் உடல்நிலை, மனநிலை, வாகனத்தின் திறன், சாலையின் தன்மை, சீதோசன நிலை, இதை பொறுத்துதான் தனி வாகன விபத்து ஏற்படுகிறது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 53 கொஸ்டின் போக்குவரத்து கல்வியிலேருந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அடுத்த வீடியோவும் நம்ம பண்ணுவோம். எல்லா வீடியோலையும் இதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் போதும். இதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லப்போனால் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்க்கட்டும். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.